Hey guys, welcome to Rahul Random. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூரில் இருக்கிற அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நான் ஃபேமிலியாக போகிறதுனால 2 வண்டியில் போனோம். அதனால் இந்த ஷூட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வேறு ஆங்கிள்லேருந்துலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நான் ஹீரோ ப்ளஷரை தான் ஓட்டின்னு இருப்பேன். அண்டு ஏஞ்சலை பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கூட்டி பெப்பு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டின்னு இருப்பாங்க. ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து வண்டலூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஸோ இந்த 44 கிலோமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோட் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம், அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து தாம்பரம் போகிற ரோட் தான். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம வண்டலூர் வந்துடும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் மாற வேண்டி வரும். ஸோ இது தவிர வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா ரூட் சேஞ்ச் கிடையாது. ஒரே 44 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரைட் தான். ஸோ இந்த ஸ்ட்ரைட்டான இந்த ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ரோட்ஸ் தான், எந்த விதமான குறைகள்லாம் கிடையாது இந்த ரோட்ஸில். பட் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேட்சாக பார்த்தீங்கன்னா இந்த பம்பியான ரோட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஒரு விஷயந்தான், இந்த ஒரு விஷயம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் 6 லேன் ரோடு வேறு. அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா 6 லேன் ரோடு இருக்கும். அதனால் ஸ்பீடாக நம்ம ஓட்டின்னு போயிடலாம். ஸோ எந்த விதமான தடங்களும் நமக்கு வராது. அட்லாஸ்ட் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்குக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ வண்டியை முதல்ல பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட்டை வாங்கணும். ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் போட்டிருக்காங்க. அண்ட் சின்ன பசங்களுக்கு 50 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாஸ் பண்ணி நீங்கள் அப்படியே படிச்சிக்கலாம். ஸோ டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு. அண்டு உள்ளே போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி வர மாதிரி சூப்பராக போட்டிருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை போயிட்டு வந்திருக்கேன். பட் புதுசாக வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நீர்வீழ்ச்சிலாம் போட்டிருக்காங்க. அண்ட் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிட்டு தான் வராங்க. அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஜூக்குள்ளே என்ட்ரான உடனே பார்த்திங்கன்னா அது நம்மளோட ரைட் சைடில் சிறுவர் பூங்கா இருக்குது. கைஸ், இப்போ நம்ம ஜூக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஒரு அனிமலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காமிச்சிட்டே வரேன். அண்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வளவலன்னு உங்கள்கிட்ட பேச விரும்பலை. அண்ட் நீங்கள் ஜாலியாக வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்கள். From the willow tree, quietly drifting in the open breeze. Suddenly, the wind blows you away from me. Now I see we were never meant to be. If only we could travel back in time. Whoa.
அவ்வளோதான் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா நான் அவங்ககிட்ட கவர் பண்ணியிருப்பேன். அண்டு இன்னும் பார்த்திங்கன்னா ஸ்னேக்ஸ் பார்க்கல அண்டு ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கல. பிகாஸ் அதெல்லாம் நான் போன டைமில் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்டு அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வண்டி எடுத்துன்னு கிளம்பலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வண்டலூர்லேருந்து காஞ்சிபுரம் போகணும். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 hours தான் இருந்திருப்பேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இருந்திருக்க மாட்டேன். எல்லாமே டவுன்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ரொம்பலாம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணல அங்கே பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா. அவ்வளோதான் கைஸ். இந்த போகிற ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்த அதே ரூட்ஸ் தான். ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அண்ட் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இதோட நம்ம முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எத்தனை டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எந்த ரைடு போகலாம் அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் கீழே போய் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டெலகிராம்லேயும் நான் இருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் ஸோ அந்த 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக் வீடியோஸ் அண்ட் மோட்டோ விளாக்ஸ்லாம் நான் அடிக்கடி போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ மோட்டோ விளாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் பிளேலிஸ்ட்டே ஒன்று வச்சுருக்கேன். ஸோ மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது ராகுல். பை பாய்.